வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் இந்த டிஷ் வாஷர் பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதோட விலை என்ன, பிராண்ட் என்ன, எங்கே, எப்போ வாங்கினேன், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, சவுண்ட் எப்படி கேட்குது, செலவு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக பார்க்கலாம். பிராண்ட் வந்து என்னென்னா கொரேஞ்ச். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா என்னென்னு தெரில. மேட் இன் ஜெர்மனி. இது வந்து நான் குவைத்தில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு கடையில் தான் 2022 டிசம்பர் இயர் அண்ட் சேலில் வாங்கினேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 130 குவைத் தினார் இருந்தது. நாங்கள் ஆஃபர் ப்ரைஸில் 90 தினாருக்கு நாங்கள் வாங்கினோம். குவைத் தினாருக்கு நாங்கள் இதை வந்து வாங்கினோம். இந்த டிஷ் வாஷரோட ஸ்விட்ச் எல்லாமே வந்து இந்த டோர்லேயே இருக்குது. டோரில் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இல்லாமல் உள் பக்கமாக நம்ம லாக் பண்ணுவோம் இல்லையா, அந்த பக்கம்தான் இருக்கும். ப்ரோக்ராம் எல்லாம் நமக்கு விருப்பமான மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி வாஷிங் மிஷினில் இருக்குமோ அதுபோல் இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மாதிரி டிலே மோட்லேயும் நம்ம வந்து செட் பண்ணி கொடுத்துக்கலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆன் பண்ணால் போதும், 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆன் பண்ணால் போதும். அந்த மாதிரி நம்ம டிலேட் மோட்லேயும் செட் பண்ணி வச்சிட்டோன்னா அது வந்து 3 மணி நேரம் கழித்து ஆன் ஆகி அதுக்கப்புறமா ஓடி முடிச்சிடும். இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் டோர்லேயே இருக்குது. அதை நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓடி முடிக்கிறதுக்கு நான் வந்து 40 டிகிரி செல்சியஸ் இருக்கு இல்லையா, அதில் செட் பண்ணி நான் எப்போவுமே வைப்பேன். கரெக்டாக எனக்கு ஓடி முடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அதே இது வந்து வேறு மோடில் நம்ம செட் பண்ணும்போது டைம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு ஆப்ஷனுக்கும் ஒரு டைம் எடுக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா அந்த டோரை திறந்துட்டோன்னா உள்ளுக்கு வந்து 2 ரேக் இருக்கும். டோரை வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி திறக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்படி திறந்துட்டு உள்ள 2 ரேக் இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம பாத்திரங்களை வந்து கவுத்தி வைக்கணும். நேராக வைக்க முடியாது. ஏன்னா தண்ணி வந்து அடிப்பக்கத்துலேருந்து மேலே ஃபோர்ஸாக அடித்து தான் வந்து பாத்திரத்தை க்ளீன் பண்ணோம். அதனால தான். அப்புறம் அந்த டோர்லேயே வந்து சோப் வைக்கிறதுக்கு, லிக்விட் வைக்கிறதுக்கு தனித்தனி ரேக் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சோப்பு தனியாக, லிக்விட் தனியாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாம் சேர்ந்தே ஒரே பேக்கெட்லேயே கிடச்சிருது. அதனால் நம்ம வந்து லிக்விட் தனியாக ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டேப்லெட், அதாவது இந்த டேப்லெட்டு, அந்த லிக்விட் எல்லாம் சேர்ந்து வருது இல்லையா, இது வந்து ஒன்று வந்து நமக்கு நம்ம ரூபாய்க்கு 10 ரூபா 12 ரூபா அந்த ரேட்டுக்கு வரும். நம்மளோட ஒரு விம்பார் சோப் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கினோன்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு நான் வந்து யூஸ் பண்ணிடுவேன். நான் என்னோடய குட்டி பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சோப்பு வாங்கினா போதும். எனக்கு 1 மந்த்துக்கு போதும். 10 ரூபா தான் செலவாகும். ஆனால் இதில் வந்து நம்ம ஒரே ஒரு டேப்லெட் வைக்கிறதுக்கு 10 ரூபா செலவாகும். ஆனால் ஒரு நாளைக்கு நம்ம எல்லா பாத்திரத்தையுமே இதுக்குள்ளே வச்சோன்னு வைங்களேன், ஆனால் ஒரு 3 டைம் 4 டைமாவது வைக்க வேண்டியது இருக்கும். அப்போது நமக்கு ஒரு நாளைக்கு 40 ரூபா செலவாகும். எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து விம்பார் சோப்போ இல்லை எக்ஸோ ஏதாவது ஒரு சோப்பு வாங்கி நம்ம கையில் கழுவுறதை காட்டிலும் இது வந்து பன்மடங்கு நமக்கு செலவு ரொம்ப அதிகமானது தான். இந்த ஃபினிஷ் பிராண்டோட டேப்லெட் தான் வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு வாங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த டிஷ் வாஷரில் வந்து அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதிலையே போட்டிருந்தாங்க ஃபினிஷ் பிராண்டோடது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே கடையில் போய் பார்த்தோம். 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 1 இயருமே இந்த ஃபினிஷ் பிராண்ட் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ரொம்ப மோசம் கிடையாது. இந்த பிராண்டு மட்டும்தான் நமக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு பிராண்ட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ரேட்டு வந்து சேமாக தான் இருக்குது, இல்லைனா இதை விட அதிகமாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இதே தான் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். இந்த மாதிரி உள்ளுக்க வந்து ஸ்பூன்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய ஸ்பூன் வைக்கலாம். அதுக்கப்புறம் இதில் உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் விசில் எல்லாம் கூட வச்சுக்கலாம். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த டிஷ் வாஷரில் என்னை விட ரொம்ப பெட்டராக க்ளீன் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த டீ ஃபில்ட்ரு தான். டீ ஃபில்டர் நானுமே ஓரளவுக்கு க்ளீனாக தான் வச்சுருப்பேன். ஆனால் என்னை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக இது வந்து பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் எல்லா பாத்திரங்களையும் நான் இதில் போட்டு க்ளீன் பண்ணி பார்த்துட்டேன். இரும்பு பாத்திரம், அலுமினிய பாத்திரம்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கூட அதையெல்லாம் வச்சு நான் ட்ரையல் பார்த்துட்டேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமும் வச்சு பார்த்துட்டேன். ஆனால் எல்லாத்தையும் விட பெஸ்ட்டாக க்ளீன் பண்ணி கொடுக்குதுன்னா இந்த டீ வடிகட்டியை மட்டும்தான் இது வந்து என்னை விட பெஸ்ட்டாக க்ளீன் பண்ணி கொடுக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 ரேக் தான் இருக்கும். அதுலேயும் நம்ம வந்து பெரிய பாத்திரங்கள் வச்சோன்னா 4 பாத்திரத்துலேயே வந்து அந்த ரேக்கு ஃபுல்லாகிடும். அதனால் நான் அந்த மாதிரி குட்டி பாத்திரங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இதில் வந்து நான் வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய பாத்திரம்லாம் வச்சு ட்ரையல் பார்த்து முடிச்சாச்சு. இப்போதைக்கு நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது இந்த மாதிரி குட்டி டம்ளரு, பவுலு, டிஃபன் பாக்ஸு, ஸ்பூனு இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு.
அது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமும் நமக்கு இப்போ பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு 10 நாள் நம்ம தொடர்ந்து கையில் தேய்க்காமல் இதில் மட்டுமே போட்டோம் அப்படின்னா லைட்டாக அது வந்து மங்கலாயிருது. அதுக்கப்புறம் நம்ம கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கும் போது தான் அது வந்து ஒரு பளிச்சுன்னு மாறுது. இதை வாங்கும்போது எங்கள் குட்டி பாப்பா ரொம்ப குட்டியாக இருந்தாங்க. ஸோ அதனால் இதை ரொம்ப சவுண்டு கேட்குமோ, பாப்பாவுக்கு தூங்குறது கஷ்டமாக இருக்குமோ அப்படிலாம் கொஞ்சம் பயந்துட்டு தான் வாங்கினேன். ஆனால் சவுண்டு சுத்தமாக இல்லை. நம்ம வாஷிங் மிஷின் சவுண்டை விட கம்மியாக தான் சவுண்டு இருக்குது. கிச்சனில் வச்சுட்டு கிச்சன் ரூமை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில் பெருசாக சவுண்டே வரதில்லை. அதனால் நாய்ஸ் பொல்யூஷன் சுத்தமாக இல்லை. நம்ம சாப்பிட்ட பாத்திரங்கள், அதாவது பிளேட்டு, டம்ளரு, ஸ்பூன் அதெல்லாமே நல்லா தான் க்ளீன் பண்ணி கொடுக்குது. ஆனால் சமைச்ச பாத்திரங்களை வந்து அந்தளவுக்கு க்ளீன் பண்ணி தரதில்லை. இப்போ சோறு வடித்த பாத்திரமாக இருந்தாலும் சரி, குழம்பு வச்ச பாத்திரமாக இருந்தாலும் சரி, நம்ம சமைக்கும்போது அதோட அடிப்பகுதியில் உள்பக்கமாக வந்து கொஞ்சம் நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி வரும்போது தான் நல்லா க்ளீனாகும் இல்லையா? அந்த மாதிரி வந்து அதில் பளிச்சுன்னு க்ளீனாகி வராது. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்படி நம்ம போடுறதா இருந்தால் உள்ளே நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிஷினில் வச்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா கழுவி கொடுக்கும். ஆனால் அந்தளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கழுவுறதுக்கு நமக்கு 1 செகண்ட் தானே ஆகும். அதனால் அது பெருசாக யூஸ் இல்லை. இப்போ இந்த குக்கர் வந்து நான் உங்களுக்காக ஒரே ஒரு டைம் மட்டும் அதில் மிஷினில் போட்டு வச்சுருக்கேன். இந்த குக்கர் வந்து நான் கையால் க்ளீன் பண்ணியிருக்கேன். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். கையில் க்ளீன் பண்ணது பார்த்திங்கன்னா உள்ளேயும் சைட்லேயும் ஈவனாக நல்லா பளிச்சுன்னு புதுசு போலேயே இருக்கும். ஆனால் நம்ம மிஷினில் போட்டது பார்த்திங்கன்னா அந்த உள் பக்கத்தில் வந்து ஒரு ஒயிட் கலரில் மாவு மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம சமைச்சதை நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்க்கலை அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி தான் நமக்கு மிஷின் க்ளீன் பண்ணி தரும். இதையே நம்ம தொடர்ந்து மிஷினில் போடும்போது அது ஒரு பெரிய லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி பார்க்கவே நல்லா இல்லை. அதை வந்து சமைக்கிறதுக்கே நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி பாத்திரங்களை இப்போ வந்து இதில் மிஷினில் யூஸ் பண்ணுறதே இல்லை. குட்டியாக இருந்தாலுமே நம்ம கையால் தேய்ச்சோம் அப்படின்னா தான் நல்லா பளிச்சுன்னு வருது. இல்லைன்னா இந்த மாதிரி டல்லாக இருக்குது. கரண்ட் பில், தண்ணி பில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதுன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு இந்த ரெண்டுமே வந்து வீட்டு வாடகையோடு சேர்ந்து கவர் ஆகிடும். அதனால் எனக்கு அது சரியாக கால்குலேட் பண்ணி சொல்ல தெரியல. இந்த மிஷின் எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா, அந்த இதில் ஓட்டையாக இருக்கு இல்லையா? இது வழியாக வந்து தண்ணி வரும். இந்த இது வந்து நல்லா ஆன் பண்ணி விட்டோன்னே இப்படி சுற்றும். அந்த சின்ன சின்ன ஓட்டை இருக்குல்ல, அதில் வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும். இப்போ மேலே அந்த ரேக்குக்கு மேலே நம்ம பாத்திரங்களெல்லாம் அடுக்கி கமுத்தி வச்சுருப்போமா, அப்போ இது சுற்றி வரும்போது அந்த வாட்டர் வர ஃபோர்ஸில் தான் வந்து பாத்திரங்கள் க்ளீன் ஆகும். இந்த மாதிரி இந்த ரேக்குக்கு அடியில் இது இருக்குன்னா, மேலே உள்ள ரேக்குக்கு அடியில் அதுக்கு அடியிலையும் ஒன்று இதே மாதிரி ஃபேன் மாதிரி சுற்றும். அது வழியாக தான் தண்ணி வந்து போகும். இந்த மாதிரி சுற்றிட்டு வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். இப்படி தான் வந்து பாத்திரங்கள் க்ளீன் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்திரங்கள் வந்து நம்ம 1.5 மணி நேரம் கழித்து எடுக்கும்போது ஓரளவுக்கு ட்ரையாக இருக்கும். மேலே உள்ள பாத்திரங்கள் மாதிரி கவுத்தி வச்சாலுமே சில பாத்திரங்களில் ஸ்டாண்டு மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல சில பாத்திரங்களில் 1-2 சொட்டு தண்ணி நிற்கும். அதை வந்து நம்ம எடுத்து நேர வச்சோன்னா இதாகிடும், காஞ்சிரும். எனக்கு இந்த மிஷின் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். குட்டி குட்டி பாத்திரங்களை நான் வந்து மிஷினில் போட்டுருவேன். மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவேன்னா, நைட் டைமில் ஆஃபீஸ் விட்டு வரும்போது, ஸ்கூல் விட்டு வரும்போது நிறைய டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரங்கள், சாப்பிட்ட பிளேட் எல்லாம் இருக்கும் இல்லையா? நைட்டு நமக்கு டயர்டாக இருக்கும்போது அந்த சின்ன பாத்திரங்கள் மட்டும் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே அடுக்கி வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு போய் தூங்க போயிடுவேன். காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்கும்போது பாத்திரங்கள் பளிச்சுன்னு இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டீ ஃபில்டரை சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்குதே, இந்த ஜூஸரோட ஃபில்டரையும் சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி இதில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் ஃபெயிலியர் தான். சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுக்கல, நாம் தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காப்பர் பாட்டம் பாத்திரம் இருக்குது இல்லையா, இதை உள்ளே வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. ஸ்டார்டிங்கில் நான் எல்லா பாத்திரத்தையும் உள்ளே வச்சு ட்ரையல் எடுத்துகிட்டே இருந்தேன். அந்த டைமில் இது உள்ளே வச்சு பார்க்கும்போது பளிச்சுன்னு க்ளீனாகி வந்தது. நம்ம உப்பு புளியெல்லாம் போட்டு தேய்ப்போம் தெரியுமா, அந்த அளவுக்கு ரெட் கலரில் சூப்பராக வந்தது. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் போக போக அதை மட்டும் க்ளீன் பண்ணல, அந்த காப்பரையே ரிமூவ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாத்திரங்களெல்லாம் அதுக்குள்ளே வைக்கிறது இல்லை. சமைச்ச பாத்திரங்கள் எதையுமே வைக்கிறது இல்லையா, அதனால் இதையும் வைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் பாருங்கள், பிளாக் கலர் ஹேண்டில் இந்த மிஷின்குள்ளே வச்சு அந்த மேலே இருந்த பிளாக் கலரெல்லாம் போய் ஒரு மாதிரி சொறி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஹேண்டில் வச்ச பாத்திரங்களை உள்ளே வச்சோம் அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் 1-2 டைம் வைக்கும்போது தெரியாது. ஆனால் தொடர்ந்து ஒரு 5-6 மாதம் வைக்கும்போது அந்த பாத்திரமே பார்க்கவே நல்லா இல்லாத மாதிரி அசிங்கமாக ஆகிடுது. நம்ம வந்து முழுசாக அந்த டிஷ்வாஷரை நம்பியே தான் பாத்திரம் கழுவுற வேலையை வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்டில் வச்ச பாத்திரமோ இல்லை காப்பர் பாட்டம் உள்ளதோ அந்த மாதிரி பாத்திரங்கள் வாங்காமல் முழுக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். இரும்பு பாத்திரத்தை வைக்க முடியாது, வச்சோம் அப்படின்னா நல்லா துரு பிடிச்சிவே வரும்.
ஸோ இதையும் நம்ம கையில் தான் கழுவணும். நம்ம சோப் போட்டு காப்பர் பாட்டம் கழுவும் போது அந்த மாதிரி ஆகவே செய்யாது, நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கும், காப்பர் வந்து ரிமூவ் ஆகாது. ஆனால் இந்த மிஷினில் போட்டப்போ 2 பாத்திரம் தான் இருந்துச்சு, 2மே வீணாக போச்சு. இந்த பாத்திரம் வாங்கி 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமாக டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் கையிலே தான் கழுவிட்டுருக்கேன். எவ்வளோ பளிச்சுன்னு க்ளீனாக வச்சுருக்கேன்ட்டு பாருங்கள். இந்த டிஷ் வாஷர் பற்றின வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரீப்ளை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.